guys, good morning. மக்களே வீக்லி சிஏக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கோட வீக்லி சிஏ வந்திருக்காது, எக்ஸாம் இருந்தது அப்போ. அதனால வந்து நான் வீக்லி சிஏ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வராது மக்களே. அது டோட்டலாக மண்டே நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன். இல்லாட்டி வீடியோ கொடுக்க முடிஞ்சுச்சா கொடுத்துட்றேன் லாஸ்ட் வீக் கொடுத்த மாதிரி. ஏன்னா வந்து எக்ஸாம் எழுத போயிட்டாங்க, கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து எக்ஸாம் எழுத போயிட்டாங்க. ஸோ அதனால வராது மக்களே. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மாக் டெஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி ஆஃபர் 50% ஆஃபர் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் கோட் ஜென்ரேட் ஆயிருக்கும். இங்கே கூப்பன் கோட் உங்களுக்கு கேட்கும். அதில் ஃப்ரீடம் FREEDOM அப்படின்ற கூப்பன் கோட் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10% வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான வீக்லி சிஏக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 8 அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல முக்கிய பங்காற்றின ஒரு டே. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால அப்சர்வ் பண்ணப்படுது. ஆகஸ்ட் 9 நம்மளுக்கு தெரியும் நாகசாகி டே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் வேர்ல்ட்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள். இது யார் அப்சர்வ் பண்றாங்கன்னா UN அப்சர்வ் பண்றாங்க. நாகசாகி டே ஜப்பான்ல நடந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகசாகி பாம்பு போட்டு இண்டிஜினியஸ் பீப்புள் எல்லாத்தையும் ஒரேடியா அழிச்சிட்டாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் பயோஃபியல் டே அண்ட் வேர்ல்ட் லைன் டே, ரெண்டும் ஆகஸ்ட் 10. எப்படி ஞாபகம் வச்சிருந்தானா, நீ எவ்வளோ பெரிய லைனா இருந்தாலும் அது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயோஃபியலா தான் ஆகும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். ஸோ எப்படின்னா பயோஃபியல்னா லைக் ஏதோ டெட் ஆர்கானிசம்ஸ் இது எல்லாத்துலேயும் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் பயோஃபியல். ஸோ இந்த பயோஃபியல் டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 அப்சர்வ் பண்ணப்படுது. லைன் டே ஆகஸ்ட் 10. ஸோ இது யாருனால அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜியோகிராபிக் சொசைட்டினால அப்சர்வ் பண்ணப்படுது. ஆகஸ்ட் 11 பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் கேலிகிராஃபி டே. அந்த அப்படியே ஹேண்ட் ரைட்டிங்ல ஆர்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு கேலிகிராஃபி டே. இது மேனுஸ்கிரிப்ட் பென் கம்பெனி அப்சர்வ் பண்றாங்க. அடுத்து ஆகஸ்ட் 12 பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபென்ட் டே அண்ட் ஆகஸ்ட் 12 அதே 12 வந்து யூத் டே. எப்படி நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம்னா யூத்துக்கு வந்து யானை பலம் இருக்கும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். வேர்ல்டு எலிஃபென்ட் டே பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ரீஇன்ட்ரோடக்ஷன் ஃபவுண்டேஷன் அவங்க செலிப்ரேட் அப்சர்வ் பண்றாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் யூத் டே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபுட் சிஸ்டம்ஸ் யூத் இன்னோவேஷன் ஃபார் ஹியூமன் அண்ட் பிளானிட்டரி ஹெல்த் UN அப்சர்வ் பண்றாங்க. இதுதான் வந்து இன்டர்நேஷனல் யூத் டேவோட தீம்யா. ஸோ தீம் பார்த்துக்கோங்க. இது யார் அப்சர்வ் பண்றாங்கன்னா UN அப்சர்வ் பண்றாங்க. அண்ட் இது எப்படின்னா வந்து ஆகஸ்ட் 13 வந்து இன்டர்நேஷனல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே அண்ட் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்கன் டொனேஷனோட முக்கியத்துவம்லாம் இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ வேர்ல்டு ஆர்கன் டே வந்து வேர்ல்டு வைட் செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இன்டர்நேஷனல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன்டர்நேஷனல் கிளப் வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் யார் இறந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனுபம் ஷியாம். ஸோ ஆக்டர். எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா ஆக்டர்ஸ் யாரும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மக்கள் அவங்க அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஷியாமுக்கு ஏதோ சொன்னாங்க, ஷாம் அதான் தெரியும், அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். ஸோ இவங்க UPI சேர்ந்தவங்க. அடுத்தது பானர்ஜி, PS பானர்ஜின்றவங்க கார்ட்டூனிஸ்ட், ஸ்கல்ப்டர் அண்ட் ஃபோக் சிங்கர். இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, இவங்களும் இறந்துட்டாங்க. அடுத்து காசர்காட் பட்னா ஷெட்டி கோபால் ராவ். இவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி ஆஃபீஸர். இவர் எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்னா நேவியில் வேலை பார்க்குறவங்களாம் பாவம் 6 மாதம் 5 மாதம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கலாம் விட்டுட்டு அங்கே சீலே போயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன்னே இப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஸோ இது வந்து ஒரு கசப்பான விஷயம். இப்படி காட் பண்றது, இப்படி காட் பாதுகாக்கிறது. இந்த காடு வேற அந்த காடு வேற, ஆனால் க்ளூக்காக அப்படி வச்சிருந்தோம். இப்படி காட் பண்றது ரொம்ப கசப்பான விஷயம்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம் காசர் காட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலாஜி தம்பி. இவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூரு கர்நாடகாவை சேர்ந்தவங்க. அடுத்தது பாலாஜி தம்பி அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா பிராக்டிஷனர் அண்ட் ஆதர், மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்ம சந்துலானா வில்லேஜ் அப்படின்றதோட ஃபவுண்டரும் கூட. எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்னா நீங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்காம ஆயுர்வேதா எடுத்தீங்க அப்படின்னா நீங்க எப்பயுமே இளமையா இருக்கலாம், எங்க தம்பி மாதிரி இருக்கலாம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். அண்ணன் ஆகாம எப்பயுமே தம்பியாவே இருப்பீங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். அடுத்து சரண்யா சசி அப்படின்ற ஆக்ட்ரஸ், மலையாளம் ஆக்ட்ரஸ், கேரளாவை சேர்ந்தவங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. அண்ட் கோபால் பென்கரா அப்படின்ற இந்தியன் ஃபார்மர் இந்தியன் ஹாக்கி பிளேயர், ஜார்க்கண்டை சேர்ந்தவர், இறந்துட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், மன்னிச்சுக்கோங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் விளையாட போகிறதுக்கு முன்னாடி வந்து ஹாக்கி பிஃபோர் கோயிங் டு ஹாக்கி அதுக்கு கோ
பால் எல்லாரும் குடிச்சிட்டு போவாங்க. அப்பதான் தெம்பா போய் விளையாடுவாங்க. ஜார்ல பால் குடிச்சிட்டு போவாங்க. பிஃபோர் கோயிங் டு ஹாக்கி பால் குடிச்சிட்டு போவாங்க ஜார்ல. அப்பதான் ஒழுங்கா விளையாட முடியும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட். எனக்கு மக்களே ரெக்கார்ட் ஆகுதான்னு அப்பப்ப சந்தேகமாயிரும் இப்படி ரெக்கார்டிங் போடுறப்ப. அதனால நான் போய் செக் பண்ணிக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அது எதுவும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வராதுல, நம்மளா தானே டீச் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அதில் வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரேகா சர்மா அவங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமெனோட சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா விமென் எல்லாரும் ஒரு ரெக்கை இல்லாத பறவைகள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெய்ஸி வீரசிங்கம் பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ ஆஃப் அசோசியேட்டட் ப்ரெஸ். எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்னா ப்ரெஸ்ல வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரமா சிங்கம் மாதிரி இருக்கணும். அவங்க வந்து எப்படி சொல்றது, வீரமா சிங்கம் மாதிரி இருக்கணும், பயப்படக்கூடாது ப்ரெஸ்ல உண்மையை சொல்றதுக்கு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். ஸோ கேரி அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க, கேரி ப்ரியூட் அப்படின்றவங்கள ரீப்ளேஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜீவ் கபா கேபினட் செக்ரட்டரியா 1 இயர்க்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்தது அந்தோனி ஹெரிடியா இவங்க பாத்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் பிஓஐ ஆக்ஸா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சந்தீப் தாஷ்குப்தா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முகமது மொக்பீர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஈரானா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா வாய்ஸா இருக்கிற யாரும், அறிவாளியா இருக்கிற யாரும் ப்ரெஸ்ல இருந்து உங்களை வந்து ஏதாவது பேட்டி எடுக்காதவங்கலாம் வந்தாங்க அப்படின்னா போயிட்டு ரேன் பண்ணி, அதாவது ஓடி போயிட்டு முகமெல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு சொல்லி கழுவிட்டு வந்து தான் ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுக்கணும். அப்பதான் வந்து எல்லாரும் நல்லா பார்ப்பாங்க நம்ம முகத்தை அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கமலேஷ் குமார் பேண்ட். இவங்க பாத்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் என்பிபிஏ. ஸோ என்பிபிஏ பாத்தீங்க அப்படின்னா சேர்மன் ஆஃப் என்பிபி ஓகே நேஷனல் ஃபார்மக்யூட்டிக்கல் ப்ரைசிங் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், இந்த மெடிசின்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ்க்கு ப்ரைஸை கொடுத்து காசு கொடுத்து கமல் மாதிரி இருந்தவங்களை கூட கடைசியில் பேண்ட் வாங்க கூட காசு இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுருந்தோம். யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி யூனியன் கேபினட். யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா சுப்ரா சிங் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் கவர்னர் பிரிகேடர் பிடி மிஸ்ரா அவர்கள். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மிசோரம்ல அடிஷனல் சார்ஜ் பொறுப்பெடுத்திருக்காரு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யார் இதுக்கு முன்னாடி இருந்தவனா ஹரிபாபு கம்பெனி. எப்படி ஞாபகம் வச்சிருந்தோன்னா பீடி கொடுத்தாங்க, பீடி யாராவது குடிச்சிங்க அப்படின்னா வந்து மிஸ் அடியை போட்டுருவாங்க ஓரமா போயிட்டு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கங்கா பிரசாதம், அதாவது கங்கால போயிட்டு பிரசாதம் அந்த தண்ணி, அது ஒரு பிரசாதம் மாதிரி தான் நிறைய பேர் கன்சிடர் பண்றாங்க. ஸோ அந்த பிரசாதம் தண்ணியை குடிக்கிறதுக்கு மணிலாம் தேவையில்ல அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யார் வந்து முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஜ்மா ஹெப்துல்லா அவர்கள். அடுத்தது ஆர்கே விஷ்ணோய். ஸோ விஷ்ணோய் THDCIL ஓட சிஎம்டியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. THDCIL. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரி படத்தை வச்சுதான் அவன் ஞாபகம் வச்சிருந்தோம். தெரி ஹைட்ரோ பவர் காம்ப்ளெக்ஸ். ஸோ தெரி ஹைட்ரோ பவர் காம்ப்ளெக்ஸ். அண்ட் ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னு இது எப்படியா ஆமாம், அதாவது உங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா நீங்கள் தெரி படம் பாருங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுருந்தோம். அப்படி நோய் பறந்து போயிடும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுருந்தோம். ஸோ தெரி ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். தெரி ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு நிமிஷம் எதுக்கு நம்ம பார்த்துருவோம் ஃபுல் ஃபார்மே. பாதி தெரியுது பாதி தெரியல. தெரி ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இதோட சிஇஓவா விஷ்ணோய் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க விஜய் கோயல் அவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏகி திவாரி அண்ட் கஜேந்திர சிங். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா PNGRB மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. PNGRBனா நமக்கு தெரியும் இல்லையா, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு. ஓகேவாயா, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு. எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்னா பெட்ரோலையும் நேச்சுரல் கேஸையும் பற்ற வச்சா என்ன ஆகும், தீ வாரி இறைச்சிட்டு போயிடும். அப்ப கடைசியில கஜேந்திரா அவர்கள் தான் சிங் பண்ணி தீய அனுப்பாரு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். ஸோ இவருங்களை யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினெட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸா எஸ் COVID-19 இன்னோவேஷன் ரிப்போர்ட்ல இந்தியா வந்து 32nd ரேங்க் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இன்னோவேட்டிவா என்னென்ன மெஷர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் என்னென்ன கண்ட்ரிஸ் என்னென்ன கொண்டு வந்தாங்கன்றதுல பார்த்தீங்கன்னா இந்தியா 32nd ரேங்க் பிடிச்சிருக்கு. டாப்ல பொசிஷன்ல இருந்து யூஎஸ் இருக்காங்க. இது யார் இந்த ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டார்ட் அப் பிளிங்க் அப்படின்ற நிறுவனம் கொண்டு வந்தாங்க. செகண்ட் எடிஷன் உங்களுடைய செகண்ட் எடிஷன் இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல், ஏன்னா கோவிட் செகண்ட் இயர் தானே, கோவிடுக்கு 2 years ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டாங்க மக்களே. அடுத்து குளோபல் யூத் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 122. ஸோ யூத் என்ன எல்லா ரிலேட்டடாக யூத் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்க லைவ்லிஹுட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையும் ஆல் டுகெதர் கம்ப்ரைஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் டாப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். அண்ட் இது யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா காமன்வெல்த் செக்ரட்டேரியட் இன் லண்டன், இவங்க தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2021 ஸ்கை ட்ராக்ஸ் வேர்ல்ட் ஏர்போர்ட் அவார்ட்ஸ். இதில் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 45th பிளேஸ் பிடிச்சிருக்கு. இந்தியா இதான் 50 லிஸ்ட்டுக்குள்ள 50 பிளேஸ்க்குள்ள இருக்கிற ஒரே இது இந்திரா காந்தி மட்டும்தான். அடுத்த 100 டாப் 100க்குள்ள இந்த ஹைதராபாத், மும்பை, பெங்களூர்லாம் இருக்காங்க. டாப்ல வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தோஹா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஹமட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் தோஹா, ஸோ கத்தார்ல இருக்கு. ஸோ இதுதான் டாப் பொசிஷன்ல வந்திருக்கு. ஸோ இது யாரு கொண்டு வந்திருக்காங்க அப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கை ட்ராக்ஸ். அடுத்தது அவார்ட்ஸ் யுனெஸ்கோ கிங் செஜாங் லிட்ரஸி பிரைஸ் 2021. ஸோ இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாரத் கேஸ்ரி ரெஸ்லிங் தங்கல். ஸோ 2021 இந்த அவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரெஸ்லர் லவன்சு சர்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் எக்ஸாம்பிளர் அவார்ட் நாஸ்காம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதும் பார்த்தோம். க்ரௌட் மேனேஜ்மெண்ட், அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி க்ரௌட் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்லையும் யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நாஸ்காம் தெலங்கானா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது தெலங்கானா போலீஸ், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக போலீஸ்க்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஃபெயிலியர் பயோ பேங்க், கண்ட்ரிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஃபெயிலியர் பயோ பேங்க் கொண்டு வரப்பட்டது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் எக்ஸலன்ஸ் இன் ஹெச்எஃப் அட் எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து STIMST. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் எக்ஸலன்ஸ். ஸோ இங்கே தான் வந்து இந்த ஹார்ட் ஃபெயிலியர் பயோ பேங்க் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலன்றது பார்த்துக்கலாம். இது அப்ரிவேஷனாக கொடுத்துருக்காங்கல்ல SCTIM, அதாவது ஸ்ரீ சித்ரா ட்ரியூனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரிவாண்ட்ரம்ல இருக்குயா. ஸோ இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிசர்ச்காகவும் அது எதிரால வருது என்ன இஷ்யூ இதெல்லாம் பார்க்கறதுக்காகவும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரிசர்ச் ஓரியன்டாக ஸோ இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஃபெயிலியர் பயோ பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லடாக்ல வந்து பானிமா வாட்டர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்காங்க லடாக்ல. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்க்கு கிளீன் வாட்டரோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்கறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா இந்தியாவிலே இம்ப்ளிமெண்ட் பண்ண போற ஒரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி வந்து $300 மில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க லோன். எதுக்காகனா இங்கே இருக்கிற ரூரல் ரோட்ஸ் எல்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ எஸ் மெயின்டைனிங் தி கண்டிஷன் அண்ட் சேஃப்டி, அதோட சேஃப்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் முக்கியமாக ரூரல் ரோட்ஸ்க்கு $300 மில்லியன் அலோகேட் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல ஏடிபி வந்து இந்த லோன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்றாங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா குஜராத் சிஎம் விஜய் ரூபானி ஹாஸ் லான்ச் இ-நகர் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் போர்ட்டல். இது எதுக்காக, இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து 10 மாடியூல்ஸ் இருக்கும், பிளஸ் 52 சர்வீசஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இ-நகர் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் போர்ட்டல் உள்ள இருக்கிற அந்த கிரீவன்சஸ் எல்லாத்தையும் வந்து மீட் அவுட் பண்றதுக்காகவும், எமர்ஜென்சி சர்வீஸா இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரே மாடியூல், ஒரே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் போர்ட்டல். ஸோ எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்றதுக்காக, எல்லா குட்டி குட்டி சர்வீசஸ் எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்றதுக்காக குஜராத் சிஎம் விஜய் ரூபானி அவர்கள் இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல வந்து உத்தராகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹாக்கி பிளேயர் வந்தனா கட்டாரியா அவங்க வந்து விமென் அதாவது உத்தரகாண்டோட விமென் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எப்படி ஞாபகம் அப்படின்னா நம்ம வந்தனா அக்கா இருக்காங்கல்ல, ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா விமேன் அண்ட் சைல்டுக்கு எதிராக ஏதாவது நினைச்சா உக்கிர காண்டாயி ஹாக்கி ஸ்டிக்கை தூக்கிட்டு வந்தேனா அவ்வளோதாயா அப்படின்றவாங்க. வந்தேனா அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. அப்பாயிண்டட் பை யார் அப்பாயிண்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் புஷ்கர் சிங் தமி அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. அடுத்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் லான்ச் தி இந்திரா காந்தி அர்பன் கிரெடிட் கார்டு ஸ்கீம் 2021 லான்ச் பண்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ட்ரேடர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அண்ட் குட்டி குட்டி ஒர்க்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஃப்ரீ லோன்ஸ் 50,000 வரைக்கும் கிராண்ட் பண்றதுக்காக ராஜஸ்தான் கவர்மெண்ட் இந்த இந்திரா காந்தி அர்பன் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க. அடுத்து அசாம் பாத்தீங்கன்னா ட்ரைஃபட் கூட கொலாபரேட் பண்ணி தென் கேந்திரா கிளஸ்டர்ஸ் அண்ட் 5 ட்ரைபல் ஃபுட் பார்க்ஸ் வந்து ஸ்டேட்ல கொண்டு வராங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரைபல் ஏரியா அந்த பீப்புள் வந்து அவங்களோட ஃபுட்ஸா இருக்கட்டும், அவங்களோட மேனுஃபேக்சர் பண்ண விஷயங்கள், அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மார்க்கெட் பண்றதுக்காகவும் அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் வண்ணமாகவும் ஸோ இந்த ஒரு விஷயம் அசாம் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. தமிழ்நாடுல பாத்தீங்க அப்படின்னா மக்களை தேடும் மருத்துவம் அப்படின்ற ஸ்கீம் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சவனப்பிள்ளை வில்லேஜ் கிருஷ்ணகிரியில இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எசென்சியல் ஹெல்த் கேர் வந்து எல்லா பீப்புளையும் டோர் ஸ்டெப்லயும் கொண்டு கிடக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. இந்த அவார்டை பாத்தீங்க அப்படின்னா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க. இது வந்து பிஎம் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து மேட் இன் இந்தியா மோட்டார்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் ரிக்ஷாஸ். ஸோ அதாவது இந்தியாவிலே மேட் பண்ணப்பட, அதாவது இண்டிஜினியஸ்லி மேட் மோட்டார்ஸ் வந்து எலக்ட்ரிக் ரிக்ஷாஸ்க்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எங்க கொண்டு வரப்பட்டிருக்கு, யார் வந்து இதை உருவாக்குனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படி மேனுஃபேக்சர் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க 2 மேனுஃபேக்சர்ஸ். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர் அண்ட் ஆல்ஃபா சைன் கூட. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உஜ்வாலா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹவா உத்தரப்பிரதேசில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா பிஎம் மோடி லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 2 விமென் வந்து டிபெட்டியன் பார்டர் போலீஸ்ல வந்து அசிஸ்டன்ட் கமாண்ட்மெண்ட்ஸா ஜாயின் பண்ணியிருக்காங்க. தே பாஸ் அவுட் ஃப்ரம் ஐடிபிபி அகாடமி இன் முசௌரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த 2 விமென் பேர் என்னன்னு கொடுக்கல, எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு போடுங்க மக்களே. பேரு ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பிரகிருத்தின்னு நினைக்கிறேன், பிரகிருதி. அண்ட் இன்னொரு பேரு ஈஸி, திக்ஷா. டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, திக்ஷான்னு தான் நினைக்கிறேன். பிரகிருதி, திக்ஷா, இந்த 2 தான் அவங்க பேரு. ஸோ நீங்களும் போடுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 11,000 crore நேஷனல் எடிபிள் ஆயில் மிஷின் ஆயில் பாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாம் ஆயிலும் இன்க்ளூடட். ஸோ இந்தியா வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ஆயில் வந்து நம்ம எதையுமே எதையுமே வந்து இம்போர்ட் பண்ணாம நம்மளோட ஆயிலே நம்மளுக்கு சஃபிஷியண்டா இருக்கட்டும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. 11,000 crore நேஷனல் எடிபிள் ஆயில் மிஷின் பாம் ஆயிலும் இன்க்ளூடட். ஸோ இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா யார் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா பிஎம் மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்து பிஎம் தக்ஷ் அப்படின்ற போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் ஒன்று லான்ச் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து எல்லா டார்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துல வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டார்கெட் குரூப்ஸும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட்காக ஸோ பிஎம் தக்ஷ் அப்படின்ற போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் லான்ச் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியா ஹாஸ் அப்ரூவ்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சன் சிங்கிள்
single dose COVID-19 vaccine for emergency use. Emergency purpose-காக COVID-19 vaccine ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி யூஸ் பண்றாங்க. இது சிங்கிள் டோஸ் வேக்சின் தான். ஸோ இந்த வேக்சினை இந்தியா அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இன்ஃபார்ம் ராஜ்யசபா தட் ஓவர் 5.8 crore ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓவரால் இந்தியா அது பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்குன்னே தெரியல, வேஸ்டா கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டோட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா 14% ஆஃப் தி டோட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சென்சஸ் 2021 வந்து டிஜிட்டலைஸா இருக்கணும் கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் ஆப் மூலமா கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹோம் மினிஸ்ட்ரி. அடுத்தது வேர்ல்ட்லயே ஹையஸ்டான மொபைல் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் டவர் பாத்தீங்கன்னா லடாக்ல வரப்போகுது. ஸோ இது வந்து யார் இனாகிரேட் பண்றாங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இனாகிரேட் பண்றாங்க. அடுத்து நால்சா மொபைல் ஆப் அப்படி சல்சா மாதிரி நால்சா மொபைல் ஆப் இது யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா NV ரமணா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா புவர் அண்ட் நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஸோ அவங்களுக்கு வந்து போயிட்டு கோர்ட்டுக்கு போய் வாய்தா அலைஞ்சு அவங்களுக்கு இன்னும் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காம இருக்கிறதுக்கு அவங்க ஈஸியா வந்து லீகல் எய்ட் கிடைக்கிறதுக்காகவும் பிளஸ் விக்டிம் கிட்ட இருந்து காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்காகவும் இந்த மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க NV ரமணா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 54 மெம்பர் கொண்ட லார்ஜஸ்ட் எவர் இந்தியன் கண்டின்ஜென்ட் பாத்தீங்க அப்படின்னா டோக்கியோ பேராலிம்பிக்ஸ் கேம்ஸ்க்கு வந்து இந்தியால இருந்து போறாங்க. டோக்கியோ பேராலிம்பிக்ஸ்க்கு ஆகஸ்ட் 24 நடக்க இருக்கிறது. ஸோ இந்த பேராலிம்பிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஓகே அதாவது வர்ச்சுவல் சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க. யாருன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அனுராக் சிங் தாக்கூர் வந்து நல்லபடியா போய் வென்று வாருங்கள் அப்படி சொல்லிட்டு டடா பை பைன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாப்ல. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் தான். இந்தியாஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அண்ட் அமெரிக்காஸ் நேஷனல் ஓசனிக் அண்ட் அட்மாஸ்பெரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெதர் ஃபார்காஸ்ட் எல்லாம் வந்து கரெக்டா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது வந்து 15th இந்தியன் சிங்கப்பூர் ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன்ஸ் நடக்குது. ஸோ இதுல இந்தியன் டெலிகேஷன் யாரு பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரவி கங்குலி தாஸ் அவர்கள் மினிஸ்டர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் டெலிகேஷன் அவங்களோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சி வே கியோங் அப்படின்றவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்கிங் முக்கியமான விஷயம். SBI வந்து ஷாஹி பே கூட பார்ட்னர்ஷிப் வச்சா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஜெனரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா பேங்க் பாத்தீங்க அப்படின்னா ஏஜென்சி பேங்கா RBI-னால அப்ரூவல் கொடுக்கப்படுது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்ட்னர்ஷிப் யார் கூடனா தன் வர்ஷா பின்வெஸ்ட் அப்படின்ற இந்த ஃபின்டெக் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஈஸியா ஸ்மால் ஸ்கேல் மைக்ரோ மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்க்கு கோல்ட் லோன் கஸ்டமர்ஸ்க்குலாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா சிட்பி லான்ச்சஸ் ஸ்வவலம்பம் என்ன பேரு ஸ்வவலன்பன்யா சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட் வந்து கொடுக்கறதுக்காக சிட்பி வந்து ஸ்வவலம்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா RBL பேங்க் வந்து AWSனா என்னது அமேசான் வெப் சர்வீசஸ். ஸோ இவங்களை வந்து கிளவுட் ப்ரொவைடரா ப்ரிஃபர் பண்றாங்க RBL பேங்க். அடுத்தது பாத்தீங்கன்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஈக்விடெக் அப்படின்னு ஒரு விஷயத்த லான்ச் பண்றாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் எல்லாம் எய்ம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்விடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஈக்விடா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் வந்து கொண்டு வராங்க. அடுத்து சிட்பி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா லோன்ஸ் எல்லாம் வந்து அப்கமிங் ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப்ஸ் இவங்களுக்குலாம் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்பி வந்து டிஜிட்டல் பிரயாஸ் சிட்பி வந்து டிஜிட்டல் பிரயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றாங்க. எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப பிரயாசப்படுவாங்க, கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். அடுத்தது RBI ஹைக்ஸ் collateral free loans to help self help groups. ஸோ RBI பாத்தீங்க அப்படின்னா
கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க, சாரி, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு. இது வந்து ஆல்ரெடி 10 லட்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குட்டி குட்டி சுய உதவி குழுலாம் சொல்லுவோம்ல, இவங்களுக்கு 10 lakhs வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 20 lakhs வரைக்கும் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், அவங்க யார் கூட எம்ஓயு சைன் பண்றாங்கன்னா இந்தியன் நேவி கூட எம்ஓயு சைன் பண்றாங்க. எதுக்காகனா ஹார்ன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்தியன் நேவி பர்சன்ஸ்க்கு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 பேலன்ஸ்ல கூட இருக்கலாம். பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல வந்து அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வச்சு ஐடிஎஃப்சி பேங்க் வந்து இந்தியன் நேவி கூட எம்ஓயு சைன் பண்றாங்க. அடுத்தது வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் ஐஐஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் 2 பேரும் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. $1 million டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டாலர், ஓகேவா, $1 million டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. எதுக்காகனா கிரீன் அண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் சொல்யூஷன்ஸ் இந்தியாவில் கொண்டு வரதுக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் ஹஸ் பீன் எம்பேனல்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப், இது முன்னாடி நம்ம பார்த்தோம்ல கர்நாடகா பேங்க், அதுக்கு முன்னாடி போன வாரம் பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ரெண்டுமே ஏஜென்சி பேங்கா அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, RBL பேங்க், இப்போ RBL பேங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹஸ் அனௌன்ஸ்ட் தி லான்ச் ஆஃப் ஸ்கீம் ஆஃப் பெனாலிட்டி ஃபார் நான் ரெப்ளன்ஷ்மெண்ட் ஆஃப் ஏடிஎம்ஸ். அதாவது ஒண்ணும் இல்லையா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பேங்க் வந்து பெனால்டி போட்டிருக்காங்க. யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் பெனால்டி ஃபார் நான் ரிப்ளன்ஷ்மெண்ட் ஆஃப் ஏடிஎம்ஸ். யார் யாருக்கு பெனாலிட்டி வந்து போட போறாங்க, யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல கேஷ் இல்ல, ஏடிஎம்ல வந்து காசு இல்லாம வச்சீங்க அப்படின்னா அந்த பேங்க்குக்கு வந்து பெனாலிட்டி எப்போல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா October 1 இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டியோஷே பேங்க். ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி பேங்கிங் யூனிட் கிஃப்ட் சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆபரேஷனல் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லப்படுது, குஜராத்ல இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேங்கிங் யூனிட் வந்து செட்டப் பண்ண போறாங்க, ஆரம்பிக்க போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் ஆரியா, அவங்க பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் யார் கூட வச்சிருக்காங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ் இந்தியா. ஸோ இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா திரும்பி டு ரீஇன்ஃபோர்ஸ் இட்ஸ் கம்பிட்டன்சிஸ் இன் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ்ல வந்து, அதாவது இன்ஸ்டன்டா கிரெடிட் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், டக்குன்னு வந்து ஈஸியா வந்து எந்த விஷயத்தையும் வந்து டிலே பண்ணாம கிரெடிட் ப்ரொவைட் பண்றதுல இருந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்ல இருந்து எல்லாமே வந்து ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் அண்ட் எஸ்எம்பி ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ் பேங்க் இந்தியா, ஸோ இவங்களும் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன் ஏதாவது கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீரஜ் சோப்ரா பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஜாவலின் த்ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இந்தியன் எவர் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல். ஸோ இண்டிவிஜுவலா கோல்டு மெடல் வாங்கின செகண்ட் பர்சன், அதுவும் ஜாவலின்ல ஃபர்ஸ்ட் பர்சன். இதுக்கு முன்னாடி யாரு, நான் ஸ்கூல் படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன் அபினவ் பிந்த்ரான்றவங்க வாங்கியிருந்தாங்க, இதுல கோல்டு மெடல் வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரு, ஸோ நீரஜ் சோப்ரா இந்தியா செகண்ட் எவர் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் வாங்குறாப்ல. ஸோ மோஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு கூஸ்பம் மொமெண்ட் ஃபார் ஓவரால் இந்தியா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓவரால்ல டாப்ல இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் 113 மெடல்ஸ் வாங்கி. அடுத்து அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா ஜாவலின் த்ரோ டே அப்படின்னு சொல்லிட்டு நீரஜ் சோப்ரா வின் பண்ணாப்ல. ஸோ அந்த நாள் August 7 பாத்தீங்க அப்படின்னா ஜாவலின் த்ரோ டே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வருஷம் அப்சர்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷி ஆல்ரவுண்டர் ஷாகிப் அல் ஹசன் அப்படின்றவங்க அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கிப்பர் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெஃபன் டெய்லர் அப்படின்றவங்க ஐசிசி பிளேயர் ஆஃப் தி மந்த், இந்த ஜூலைக்கான ஐசிசி பிளேயர் ஆஃப் தி மந்த் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க விமென்ஸ் அண்ட் மென்ஸ் கேட்டகரிஸ்ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 130th எடிஷன் ஆஃப் டுரண்ட் கப் வந்து ஏஷியாவிலேயே ஓல்டஸ்ட் அண்ட் வேர்ல்ட்லேயே பாத்தீங்கன்னா 3rd ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஒரு வருஷம் நடக்காம இருந்தது, திருப்பி கம்பேக் கொடுத்து நடக்க போகுது. ஸோ கொல்கட்டால செப்டம்பர் 5 ஆரம்பிக்க போகுது, செப்டம்பர் 5 to October 3 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தி இயர் வாஸ் இன் டைரி ஆஃப் 14-year-old. இது ஆத்தர் பாத்தீங்கன்னா பிரிஷா ஜெயின்.
அடுத்தது ஹவு எர்த் காட் இட்ஸ் பியூட்டி. இது பாத்தீங்கன்னா அதர் சுதாமூர்த்தி. எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்னா எர்த்தை சுத்தமா வச்சிருந்தோம் அப்படின்னா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். எர்த் ஸ்பின்னர். ஸோ இது பாத்தீங்கன்னா எர்த் அணுவா சுத்திக்கிட்டே தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா சுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். ஸோ பப்ளிஷர் பார்த்துக்கோங்க, அதுவும் முக்கியம். சுதாமூர்த்தி. இதோட பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ். இதோட பப்ளிஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எட் யூகே. அடுத்தது டெத் இன் சோனாகட்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரிஜுலா தாஸ் ஆதர். எப்படி நான் வச்சிருந்தா டெத்தே ஒரு சோகமான விஷயம், ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஒரு உலா கொண்டு போவாங்க. டெத் வந்து யாரு அப்படியே இறந்தவங்களை வந்து அப்படியே உலா மாதிரி வீதி வீதியாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். ஸோ பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா பிகேடர் இந்தியா. அடுத்தது அக்சலரேட்டிங் இந்தியா 7 years of மோடி கவர்மெண்ட். ஆதர் பார்த்தீங்கன்னா கேஜே அல்போன்ஸ். அண்ட் பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா ஓக் பிரிட்ஜ் பப்ளிஷிங். ஸோ ஆதர் ஓகே கேஜி அல்போன்ஸ் பார்த்துட்டோமா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சிருந்தானா, அதாவது மோடிஜி இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா கடந்த 7 வருஷமா வந்து இந்தியாவில் ஒரு ஃபோன் பண்ணா போதும் ஓவரால் இந்தியாவையே அக்சலரேட் பண்றாரு. ஒரு ஃபோன்லயே ஓவரால் இந்தியாவையே அக்சலரேட் பண்றாப்ல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோரா பயோகிராஃபி இன் 4 acts. எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்னா ஒரு 4 படத்துல வந்து ஜோரா ஆக்ட் பண்ணல, அதாவது வந்து ஜோரா ஆக்ட் பண்ணாம சோரா அதாவது ஒரு 4 படத்துல வந்து அவங்க ஜோரா ஆக்ட் பண்ணல. ஜோரானா இந்த சூப்பரா அந்த ஜோரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோரா ஆக்ட் பண்ணல அப்படின்னா எல்லாரும் மின்னெல்லாம் வந்து தூண் துப்புறாங்க ஆக்டர்ஸ். அது தப்பு, அது ரொம்ப தவறான விஷயம், அப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிஷர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங் டைகர் பப்ளிகேஷன்ஸ். அடுத்தது கான்ஃபரன்சஸ் என்னென்ன நடந்தது. G20 ரிசர்ச் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன் சுபாஷ் சர்க்கார் அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மீட்டிங் வந்து ஹோஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டட் மோட்ல நடந்திருக்கு, போத் வர்ச்சுவலி அண்ட் டைரக்ட் மோட்ல கூட நடந்திருக்கு. ரெண்டுமே சேர்ந்து பிளெண்டட் மோட்ல நடந்திருக்கு. பட் இட்டலி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா SCO, இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் வந்து பல மீட்டிங் நடத்துறாங்கல்ல, அதுல இது ஒண்ணு. லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்டர். இது யாரு? லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் தான் அட்டென்ட் பண்ணுவாரு, கிரண் ரிஜிஜு. இது தஜிகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 28th ஏஷியன் ரீஜனல் ஃபோரம் மினிஸ்டர் மீட்டிங். இது யார் அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராஜ்குமார் ரஞ்சன் சிங் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் அண்டர் யார் சேர்மன்ஷிப்ல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரேனி டருசலாம் அவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபோரம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்க. இது October 20 ஹோஸ்ட் பண்ண இருக்கு. ஸோ இது October 20 நடக்க இருக்கு. இந்த தீம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூசிவ் இன்டர்நெட் ஃபார் டிஜிட்டல் இந்தியா, இதுதான் தீம்யா. அடுத்தது 11th annual மீட்டிங் ஃபோரம் ஆஃப் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பாடிஸ் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ இதோட ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா. தீம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் எலெக்ஷன். ஸோ இதுதான் தீம். அடுத்தது வந்து 6th மீட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர்ஸ் ஆஃப் SCO. இது யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் டயட் தல்வா 2021 நேவல் எக்ஸசைஸ். இதுல பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி அண்ட் UAE நேவி கலந்துக்கிறாங்க. ஸோ இதுல அபுதாபியில நடக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா 17th எடிஷன் வார் ஒலிம்பிக்ஸ் சொல்லப்படுற இந்தியன் இன்டர்நேஷனல் ஆர்மி கேம்ஸ் அண்ட் வார் ஒலிம்பிக்ஸ் இந்த வார் ஒலிம்பிக்ஸ் கூட சொல்றாங்க. இதோட 7th எடிஷன் பாத்தீங்க அப்படின்னா நடக்குது. ஸோ இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா 101 மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் நடக்குது. அடுத்து அல் மொஹேட் அண்ட் அல் ஹிந்தி 2021 இதுல பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் சவுதி அரேபியா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எங்க நடக்குதுன்னா அபுதாபில நடக்குது. அடுத்து மலபார் நேவல் எக்ஸசைஸ். இதுல பாத்தீங்கன்னா குவாட் குரூப் 4 பேர் இந்தியா, US, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா இண்டோ பசிபிக் ரீஜியன்ல நடக்குது. அம்பாசிடர்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர் ஜான் அப்ரஹாம். அவங்க எதுக்கு அம்பாசிடரா இருக்காங்க? மோட்டோ ஜிபி யாருனால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா யூரோஸ்போர்ட் இந்தியானால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆப்ரஹாமுக்கு ஜிபி முத்து கூட கனெக்ஷன் இருக்கு. ஜிபி முத்துவும் ஜான் ஆப்ரஹாமும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ராஜ்குமார் ராவ். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் நிறைய வச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம். ராஜ்குமார் ராவ் கேஷிஃபை. ஸோ இவங்க கேஷிஃபை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சாரி, காமர்ஸ் அண்ட் மார்க்கெட் பிளேஸ். ஓகே ஃபைன்.
அடுத்து எம்ஓயு இந்தியன் பேங்க் அண்ட் ஐஏஎம் பெங்களூர் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் ஃபண்ட் பண்றதுக்காக. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்க பாத்தீங்க அப்படின்னா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஐபிபிஐ கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் இக்கோசிஸ்டம் கொண்டு வரதுக்காக. இந்த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி ஏரியால பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் எக்கோசிஸ்டம் ஒரு எப்படின்னா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பத்தி ரிசர்ச் பண்ணி எது நிறை குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்றதுக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் இன்சூர்டெக் அசோசியேஷன் கிஃப்ட் சிட்டில பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேர் வந்து எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க, கிஃப்ட் சிட்டி அண்ட் இந்தியா இன்சூரன்ஸ் அசோசியேஷன். ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ நீங்களும் பயன்பெறணும் நாங்களும் பயன்பெறணும் அப்படின்ற விதத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. அடுத்து எஸ்பிஐயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் பேங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நபார்ட் கூட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபார்மர்ஸ், அந்த லோக்கல் ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து கிரெடிட் ப்ரொவைட் பண்றதுக்காக, லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக. அடுத்து ரினியூ பவர் வந்து உத்தராகண்ட் அண்ட் தெலுங்கானா கூட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டோட்டல் அசெட் வர்த் $384 மில்லியன் அசெட்ஸ் வந்து எக்வயர் பண்ண போறாங்க, வாங்க போறாங்க உத்தராகண்ட்லயும் தெலுங்கானாலையும். ஸோ அதுக்காக ரினியூ பவர் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பார்ட்னர்ஷிப் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க இல்லையா, ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஐஎஃப்எஸ்சி லிமிடெட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஓ, அதாவது பிஎஸ்ஓக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்குறீங்க, ஆக்சுவலாக பிஎஸ்ஓ நெட்ஒர்க்குன்னு தாயா இருக்கு, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் நானும் பார்த்தேன் தேடி அப்போவே பிஎஸ்ஓ நெட்ஒர்க்ஸ் தான் அந்த கம்பெனி பேரே இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் குளோபல் கனெக்டிவிட்டி ப்ரொவைடர், ஸோ அஃபீஷியல் குளோபல் கம்ப்ளீட்டா குளோபல் லெவல் கனெக்டிவிட்டிக்காக. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்க ஓகே, அதாவது ஒன்றும் இல்லையா, அதாவது பிஎஸ்ஓ நெட்ஒர்க்கை இவங்களோட கனெக்டிவிட்டி ப்ரொவைடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்எஸ்சி ஐஎஃப்எஸ்சி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஓ நெட்ஒர்க்ஸை அவங்களோட குளோபல் கனெக்டிவிட்டி ப்ரொவைடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம குளோபல் அப்படி கிடையாது, ஆக்சுவலா என்எஸ்சி ஐஎஃப்எஸ்சி வந்து பிஎஸ்ஓ நெட்ஒர்க்ஸை அவங்களோட குளோபல் கனெக்டிவிட்டி ப்ரொவைடரா ரிகனைஸ் பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. Ta-da, bye, see you.